வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன், VHMS ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரீனல் பெத்தாலஜி. ரீனல் பெத்தாலஜில முக்கியமா பாத்தீங்கன்னா குரோனிக் கிட்னி டிசீஸ், சிறுநீரகங்கள் பாதிப்படைஞ்சு இருக்கிறது. ரொம்ப நாளா சிறுநீரகங்களை பெருசா கவனிக்காம இருக்கிறது. சிறுநீரகங்களை நம்ம பெருசா கவனிக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்பும் தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ளக்கூடிய தன்மை, தன்னைத்தானே நோய்வாய்ப்படாம பாதுகாத்து கொள்ளக்கூடிய தன்மை ஒவ்வொரு உறுப்புக்கும் இருக்கதான் செய்யுது. அப்படி இருக்கும்போது ரொம்ப நாளா நம்ம சரியா கவனிக்காம அப்படின்ற வார்த்தை சொன்னீங்களேங்க, ஏங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. நம்மளுக்கு ரொம்ப நாளா டயபெட்டிக் இருக்கு, சர்க்கரை இருக்கு. அந்த சர்க்கரையை பாத்தீங்கன்னா நம்ம பெருசா கண்ட்ரோல் பண்ணல. சர்க்கரையில பாருங்க எவ்வளோ ரொம்ப உஷாரா டயட் எடுக்கிறவங்களா இருந்தாலும் திடீர்னு நம்மளுக்கு சில விஷயத்த பார்க்கும்போது ஆசை வரும், சட்டுன்னு சாப்பிட்டுருவோம். சில நேரம் அதிகப்படியான மன உளைச்சல் வரும். சில நேரம் வெளி ஊருக்கு போற மாதிரி இருக்கும், வெளிநாடு போற மாதிரி இருக்கும். வேலை நிமித்தமா நம்மளால சுகரை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, கரெக்டா நார்மல்ஸிலேயே வச்சுக்க முடியாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பிளக்சுவேஷன் அப்படின்றது வரும். சுகர் திடீர்னு ஸ்பைக்ஸ் போடுறது இறங்குறது, இந்த மாதிரி பிளக்சுவேஷன் வரும்போது என்ன ஆகுது, இந்த மாதிரி எப்பயோ ஒரு டைம் வருது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. கான்ஸ்டன்டா வருது, அப்பப்ப வருது. இந்த மாதிரி அப்பப்ப வர்றது கூட சில மாதங்கள் பிரச்சனை கிடையாது, சில வருடங்கள், பல வருடங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சுகர் பிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல பாதிப்படைகிறது எது அப்படின்னா கிட்னி தான். கிட்னி மட்டும் தான் பாதிப்படையுதா? இல்ல, கண்ணு பாதிப்படையுது, நரம்பு பாதிப்படையுது, இருதயம் பாதிப்படையுது, நுரையீரல் பாதிப்படையுது. இப்படி நிறைய விஷயம் நம்ம சொல்லிட்டே போலாம். இருந்தாலும் கிட்னி டக்குன்னு பாதிப்படையும். அதே மாதிரிதான் பிபி உங்களுக்கு இருக்கு, ரொம்ப நாளா கண்ட்ரோல்லே இல்ல அப்படின்னும் போது என்ன ஆகும், திடீர்னு பிளக்சுவேட் ஆகக்கூடிய பிபி ஆன் அண்ட் ஆஃப் பிளக்சுவேட் ஆகுறது, ரொம்ப வருஷமா பிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னாலும் சிலர் சொல்லுவாங்க எனக்கு 5 வருஷமா பிபி இருக்கு, 200 210 கூட வரும், எங்க உடம்புலாம் தாங்கும் அப்படிம்பாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா ரீனல் த்ரெஷோல்ட் லெவல் அப்படின்னு ஒண்ணு இருக்குமா. அது என்ன, கிட்னி எவ்வளவு வரைக்கும் நம்மளோட பிபியை தாங்கும் அப்படின்னா அதிகபட்சம் 180 வரைக்கும் தான் தாங்கும். 180க்கு மேல போகும்போது ரீனல் பெத்தாலஜி அப்படின்றது ஒண்ணு கொண்டு வந்துரும். ஆக இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு சிறுநீரக செயலிழப்பு, குரோனிக் கிட்னி டிசீஸ் அப்படின்றது வர்றதுக்கு. புரியுதுங்களா? அந்த குரோனிக் கிட்னி டிசீஸ் வருது, இல்ல சிறுநீரக செயலிழப்பு வருது அப்படின்னா அதுல அகைன் ஸ்டேஜஸ் இருக்கு. இந்த ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு இருக்கு. எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிட்னியோட ஃபில்டரிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமா கிட்னில இருக்க செல்கள் நெஃப்ரான்ஸ், அந்த நெஃப்ரான்ஸ்ல இருக்க குளோமருலார் அப்பேரட்டஸ் அப்படிம்பாங்க. அந்த குளோமருலார் அப்பேரட்டஸ்ல இருக்க குளோமருலர் மெம்பரேன், அந்த மெம்பரேன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாதிப்படையும். புரியுதுங்களா? குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் மெம்பரேன் இது பாத்தீங்கன்னா பாதிப்படையும். பாதிப்படைகிறதுனால கழிவுகள் பெருசா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணப்படல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த என்ன ஆகும், அந்த கழிவுகள் ரத்தத்துல வரும். ஆக இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு நம்மளுக்கு ரீனல் பெத்தாலஜிக்கு. அதுக்கும் மேல எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ், கான்ஸ்டன்டா ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்குது, இதெல்லாம் ட்ரிகர் தான், மெயின் ரீசன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? கிட்னில ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துடுறது, அந்த இன்ஃபெக்ஷனை சரியா கவனிக்காம விட்டு அது ரீனல் பெத்தாலஜி நோக்கி போறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிட்னில அடிபடுறது, சில சமயம் பாத்தீங்கன்னா ரேடியேஷன்ஸ், நம்ம சில நோய்கள், அதாவது கேன்சர் மாதிரி நோய்களுக்கு ரேடியேஷன்ஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த ரேடியேஷனல் ஹசார்ட்ஸ்னாலே வர்றது உண்டு. கான்ஸ்டன்ட்லி ஆன் அண்ட் ஆஃப், ஆன் அண்ட் ஆஃப். ஸோ செகண்டரிஸா பாத்தீங்கன்னா ரீனல் கிட்னி ஏரியால ரீனல் டியூமர்ஸ் வரலாம், ரீனல் கார்சினோமா வரலாம். அதனால செயலிழப்பு ஏற்படலாம். ரொம்ப நாளா ஸ்மோக்கிங், ரொம்ப நாளா ஆல்கோஹால், இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லிட்டே போலாங்க. சரி, இந்த மாதிரி நம்மளுக்கு ரீனல் பெத்தாலஜி வந்துச்சு, சிறுநீரகம் செயலிழப்ப நோக்கி போகுது அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா இருந்தாலும் சரி, செகண்ட் ஸ்டேஜா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்ப ஸ்டேஜை பொறுத்து டாக்டர்ஸே உங்களுக்கு சொல்லிடுவாங்க 2 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும், 1 லிட்டர் தண்ணி, 1.25 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும். சாம்பார், அதே மாதிரி நீங்க குடிக்கக்கூடிய டீ, காஃபி எல்லாத்தையுமே சேர்த்து இவ்வளவுதான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க டாக்டர் உங்களுக்கு வரைமுறைப்படுத்தியிருக்காங்க, 1.25 லிட்டர், 1.5 லிட்டர் தான் குடிக்கணும்னு வரைமுறைப்படுத்தப்பட்டு இருந்தாலும் இந்த விஷயத்த நீங்க எடுக்கலாம். என்ன விஷயத்த எடுக்கலாம்? வெள்ளை பூசணி. வெள்ளை பூசணி எடுக்கணும் அப்படின் போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் நாங்க ஜூஸா போட்டு குடிச்சிடுறோம் அப்படிம்பாங்க, சூப்பா வச்சு குடுக்குறோம் அப்படிம்பாங்க. இது இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னா நம்மளுக்கு ஏறக்குறைய ஒரு 2.5 லிட்டர்ஸ் to 3 லிட்டர்ஸ் உங்க கிட்னியோட ஸ்டேட்டஸை பொறுத்து நீங்க தண்ணி குடிக்கலாம். அப்ப நம்ம ஜூஸாவோ போட்டு குடிக்கலாம், இல்ல சூப்பா வச்சு குடிச்சிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு வாட்டர் ரொம்ப லிமிட் பண்ணிருக்காங்க, 2 லிட்டர்ஸ் தான் லிமிட் பண்ணிருக்காங்க, 1.25 லிட்டர் தான் லிமிட் பண்ணிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த ஜூஸா எடுக்கிறத விட எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, வெள்ளை பூசணிக்காய் தோலை சீவிடுங்க. சாம்பார் நம்ம சாப்பிடுறோம் பாத்தீங்களா, சொரக்காய் போட்டு சாம்பார் வைப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பூசணிக்காய் போட்டு சாம்பார், கூட்டு, பொரியல், இல்லைன்னா பூசணிக்காய் நல்லா துருவிட்டு அதுல சப்பாத்தி மாவு போட்டு பிசைஞ்சு
அந்த சப்பாத்தி மாவு கோதுமை மாவு போட்டு பிசைஞ்சு சப்பாத்தி சுட்டு சாப்பிடுறது, அடை சுட்டு சாப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யலாம். செய்யும் போது என்ன ஆகும்? விஷயம் இல்ல, வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கு, அதனாலதான் அளவுக்குள்ள நீங்க எடுக்கும் போது கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, அதாவது கணக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது இல்லைங்க. எங்களுக்கு பெருசா பெத்தாலஜி ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கிட்னி ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீங்க பெருசா வந்து பூசணிக்காயில இருக்க தண்ணி எல்லாம் கணக்கு பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இதனோட வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி அப்படின்றதுனால நமக்கு பாடியில இருக்க டாக்ஸின்ஸ், அதாவது நம்ம உடல்ல இருக்க கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை அப்படின்றது உண்டு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, பொட்டாசியம் கொஞ்சம் கம்மியா இருக்கு கம்பேரிட்டிவ்லி. அதே மாதிரி இதுல டயூரிட்டிக் எஃபெக்ட் அப்படின்னு ஒண்ணு இருப்பாங்க. டயூரிட்டிக் எஃபெக்ட்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது உடம்புல இருக்க கழிவுகளை, முக்கியமா நீர் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை. சிலர் வந்து பாருங்க, யூரினே சரியா போக மாட்டாங்க. யூரினே சரியா போகாம உடம்பு ஃபுல்லும் வீங்கிக்கும். ரீனல் பெத்தாலஜினாலே வரது விட்டு அன்எக்ஸ்பிளைன்டு அனசர்க்கா அப்படிம்பாங்க. உடம்பு ஃபுல்லும் பெருசா அப்படியே தலையில இருந்து கால் வரைக்கும் வீங்கிக்கும். அது அனசர்க்கா அப்படிம்பாங்க. அந்த அனசர்க்காக்கு காரணம் கிட்னி தொந்தரவுனாலே வரது உண்டு, எந்தவித கிட்னி பிரச்சனை இல்லாமே வரது உண்டு. அந்த எந்தவித சிறுநீரக பிரச்சனை இல்லாமே வரக்கூடிய அனசர்க்காவை, உடல் வீக்கத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்எக்ஸ்பிளைன்ட் அனசர்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அன்எக்ஸ்பிளைன்ட் அனசர்க்காவா இருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை பூசணியை கொடுக்கலாம். சரி, அதுக்கும் மேல இதுல வந்து உடலை வந்து ரொம்ப குளிர்ச்சி பண்ணக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கு. நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகா பிராக்டிஷனர்ஸ், நிறைய வந்து ஆன்மீகத்துல இருக்கவங்க எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே அந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடிப்பாங்க. ஏன்னா அது செல்ல இருக்க டாக்ஸின்ஸையும் ஃபிளஷ் அவுட் பண்ணி வெளியே தள்ளுது அப்படின்ற ஒரு விஷயத்தினால. சரிம்மா, நீங்க சொன்னது எல்லாம் எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதுக்கும் மேல இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் நிறைய இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் நிறைய இருக்கிறதுனால செல்கள் டேமேஜ் ஆகாம தடுக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் நிறைய இருக்கு அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது ஒண்ணு ஃபார்ம் ஆகாம தடுக்கும். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகல அப்படின்னாலே நோய் வராது. புரியுதுங்களா? ஆக இந்த மாதிரி பல விஷயத்துக்கு இந்த வெள்ளை பூசணிக்காவை எடுக்கலாம். சரி, இந்த வெள்ளை பூசணிக்காய் எப்படி எடுக்கலாம்? நான் முன்னமே சொன்ன மாதிரி கூட்டா எடுத்துக்கோங்க. கொஞ்சமா சிறுபருப்பு போட்டு கூட்டு பண்ணிக்கோங்க. கூட்டு பண்ணிட்டு எவ்வளவு எடுக்கலாம்? இவ்வளவு பெரிய துண்டு டெய்லி மத்தியான சாப்பாடோட இவ்வளவு பெரிய துண்டு எடுத்துக்கலாம். இல்ல வெள்ளை பூசணிக்காய் நல்ல துருவி நான் முன்னமே சொன்ன மாதிரி கோதுமாவை போட்டு சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டுக்கலாம் காலையில. இல்ல அடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை பூசணிக்காய் நல்ல துருவி நம்ம அதுல தண்ணி ஊத்தணும்ன்றதுல இதுல இருக்க வாட்டர் கண்டென்ட்டே சேர்ந்துரும். அதுல வந்து பாருங்க, சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி போட்டு, கொத்தமல்லி கறிவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி போட்டு அடை சுட்டு சாப்பிட்டுக்கலாம். தோசையில துருவி போட்டுக்கலாம். இப்படி ஏதோ ஒரு விதத்துல நம்ம இந்த வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய தினம்தோறும் ஒரு கீத் அளவுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னும் போது சிறுநீரகம் சார்ந்த பல பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு தீர்வா இருக்கு. கூடவே நீங்க செய்ய வேண்டியது என்ன காஸ் அப்படின்றத பாருங்க. அதிகப்படியான ஸ்மோக்கிங் இருக்கு, ஆல்கஹால் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கட் பண்ணிடணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உப்பு அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது, இதுவும் இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த கிட்னி பெத்தாலஜிக்கு. உணவு முறைகள், ப்ராப்பரான டயட்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ராப்பரான மெடிகேஷன்ஸ். உங்களுக்கு டயபெட்டிக் அதிகமா இருந்தாலும் உங்களுக்கு ரீனல் பெத்தாலஜியா, பிபி அதிகமான ரீனல் பெத்தாலஜி, அதையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இந்த மாதிரி ஹேபிட்லாம் இருக்குன்னா அதையும் விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது கிட்னி பெத்தாலஜி, சிறுநீரகம் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு பெரும் தீர்வா இருக்கும். ஆக நீங்க எடுக்கக்கூடிய மெடிகேஷன்ஸோட இதையும் சேர்த்து ட்ரை பண்ணுங்க, நிறைய நல்லது நடக்கும்.